வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மசாலா தோசை ரெசிபி. இந்த ரெசிபி வந்து என்னுடைய மகளுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபியை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னுடைய மூத்த மகள் வந்து இந்த ரெசிபியை மட்டும் எனக்கு எப்படியாவது தந்துடுங்கம்மான்னு கேட்டிருந்தவ. என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் சேர்த்து இந்த ரெசிபியை நான் இப்போது உங்களுக்கு தரப்போகிறேன். இதிலே வந்து மசாலா தோசைக்கு உள்ளுக்கு நாங்கள் வைத்து சாப்பிடும் உருளைக்கிழங்கு பிரட்டல், கோகனட் சட்னி. இப்போ வந்து இந்த ரெசிபி எல்லாத்தையும் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போது உருளைக்கிழங்கு உள்ளுடன் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லெண்ணெயில் தான் கட்டாயம் சமைக்க வேணுமென்று இல்லை. 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். ஆயில் நன்றாக கொதித்தவுடன் சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், சன்னடால் 1 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். 6 பச்சை மிளகாய் சிறு துண்டுகளாக நறுக்கியது, உள்ளி பற்கள் 6 சிறு துண்டுகளாக நறுக்கியது, கொஞ்சம் கறி லீஃப், கொத்தமல்லி இலை கொஞ்சம், மீடியம் சைஸ் ஒனியன் 4 எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உப்பு 1/3 டீஸ்பூன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிடங்கள் மூடிட்டு குக் பண்ண போகிறேன். 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நன்றாக அவித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து மசித்து எடுக்க போகிறேன். இப்போது மசித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிடங்கள் கழித்து ஒனியனை பார்ப்போம். ஒனியன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்க வேணும், நிறைய வந்து குக் பண்ணக்கூடாது. ஆயில் இன்னமும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு. மிக்ஸ் வெஜிடேபிள் 1 கப், இந்த கப்பாலே எடுத்திருக்கிறேன். வெஜிடேபிள்ஸ் விருப்பமில்லாத நீர்கள் தவிர்த்து கொள்ளலாம். நறுவல் புருவலாக இடித்தெடுத்த 6 செத்தல் மிளகாய் பவுடர். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுகிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்திருந்தேன், அது வந்து வீடியோ கட் பண்ணப்பட்டு போயிட்டுது, நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுகிறேன், உருளைக்கிழங்கு வந்து சேர்ப்பதற்கு முதல்ல. இப்போது மசித்து வைத்திருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுகிறேன். சுடுதண்ணீர் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்து கொள்கிறேன், நிறைய சேர்க்கக்கூடாது. பச்சை தண்ணி வேணுமென்றாலும் சேர்க்கலாம், சுடுதண்ணி சேர்த்தால் இன்னமும் பெட்டராக இருப்பார். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்க இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் இவைகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடிட்டு 5 நிமிடங்கள் லோ ஹீட்டிலே குக் பண்ண போகிறேன். மூடி விடுகிறேன். இப்போது 5 நிமிடங்கள் கழித்து உருளைக்கிழங்கை ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி வந்து சாஃப்டாக இருக்க வேணும். உப்பு காணாட்டி உப்பு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள். கடைசியிலே வந்து நான் வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்க்க போகிறேன். சிலர் வந்து தேசிக்காய் புளி சேர்க்க மாட்டார்கள், உங்களுக்கு விருப்பமென்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து மசாலா தோசைக்கு வந்து உள்ளுடன் வந்து ரெடி ஆகிட்டார். தேசிக்காய் புளி வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணினதன் பிறகு தான் நீங்கள் சேர்க்க வேணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பிரட்டலை இறக்கி வைத்துட்டு இப்போ மசாலா தோசை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உளுந்து 1 கப் எடுத்திருக்கிறேன். இட்லி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கிறேன். சேம் கப்பால் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த கப்பால் எடுக்க விருப்பமோ அந்த கப்பால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இட்லி ரைஸ், நீங்கள் கட்டாயம் இட்லி ரைஸ் தான் சேர்க்கணுமென்று இல்லை, வெள்ளைப்பச்சை அரிசி வந்து எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். கடலை பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். இது வந்து சன்னா டால். அவல் 2 டேபிள் ஸ்பூன். அவிக்காத மா வந்து 1 கப் எடுத்திருக்கிறேன்.
தோசை வந்து சரியான சாஃப்டாக வேணுமென்று விரும்புகிற நீர்கள் வந்து 2 கப் வந்து சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஒனியன் வந்து 1 எடுத்திருக்கிறேன். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், நச்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இந்த நச்சீரகம், அரிசி, மிளகு, கடலை, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 3 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க வேணும். அவலையும் 1 தடவை கழுவி எடுங்க. எல்லாத்தையும் ஒன்றாக கழுவி எடுத்ததன் பிறகு ஒரு சட்டியிலே எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் போட்ட அரிசிக்கு மேலே வந்து தண்ணீர் நீக்கக்கூடிய அளவுக்கு, ஆகலும் கூடுதலாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. அரிசிக்கு மேலே வந்து 1 இன்ச்சு வந்து கூடுதலாக நின்றால் காணும். அரிசி அளந்து எடுத்த கப்பாலே 3லிருந்து 4 கப் எடுத்தீர்களாக இருந்தால் காணும். நீங்கள் இந்த அரிசியை ரெடி பண்ணி ஊற வைக்கிற டைம் வந்து முதல் நாள் காலையில் 10 மணிக்குள்ளே ரெடி பண்ணி வைக்க வேணும். அப்போ தான் வந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு 12 மணி அப்படி நீங்கள் தோசை சுட்டு எடுக்கக்கூடியதாக இருப்பார். அப்படி இல்லை என்றால் நைட்டுக்கு நீங்கள் சுட்டெடுக்கும்போது தோசை மா புளித்திருப்பது கணக்காக இருப்பார். இப்போ நீங்கள் அரிசி ஊற விட்ட அதே தண்ணீரில் வந்து அரிசி, உளுந்து, கடலை, அவல், மிளகு, நச்சீரகம் இவ்வளோத்தையும் முதல்ல சேர்த்தரைங்க. அத்துடன் வெங்காயத்தையும் சேர்த்தரைக்கலாம். கடைசியில் வந்து மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே தண்ணீரில் அரைத்தெடுக்க வேணும். அரைத்தெடுத்த இந்த கலவையை குறைந்தது 12 மணித்தியாலங்கள் புளிக்க வைக்க வேணும். இப்போது புளித்திருக்கும் மாவை பார்ப்போமா? இந்த பாருங்க, மா வந்து எப்படி ரெடியாக இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த தோசை வந்து சுவையாகவும் புளிப்பாகவும் இருப்பதற்கு காரணம் அவல் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேணும். அப்போ தான் வந்து தோசை இந்த பாருங்க இப்படி வந்து புளித்து இருக்க வேணும். புளித்திருக்கிற மா வந்து பார்க்கும்போது தெரியும், இப்படி இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து தண்ணீர் கூட இல்லாமல், ஆகலும் திக்காக இல்லாமல் இப்படி பதத்தில் நீங்கள் அரைத்து எடுக்க வேணும். அதற்கு பிறகு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ வந்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த கலவைக்கு வந்து நீங்கள் தோசை வந்து சரியான சாஃப்டாக வேணுமென்று சொல்லிட்டோன்னா மா வந்து 2 கப் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ இந்த தோசை மா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறபடினால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுகிறேன். ஏற்கனவே வந்து நீங்கள் கூட தண்ணீரை சேர்த்தீர்களாக இருந்தால் தண்ணி கூடினால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கணும். இது வந்து மசாலா தோசை என்றபடினால கொஞ்சம் வந்து தண்ணி பதமாக இருக்க வேணும். இப்போ நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த தோசையை சுட்டு எடுப்பதற்கு முதல்ல ஒரு சட்னி செய்து வைத்திருக்கிறேன். அந்த சட்னி ரெசிப்பியை பார்ப்போம். இப்போ வாங்க. இந்த சட்னி வந்து 1 கப் தேங்காய் பூவிலே அரைத்தெடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயும், ஒரு உள்ளிப்பல்லும், ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியும், ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் சுடுதண்ணீர் சேர்த்து அரைத்து எடுத்துள்ளேன். இப்போ வந்து இந்த சம்பலுக்கு வந்து தேசி புளி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வந்து தேசி புளி சேர்த்துட்டு இதை வந்து இப்படி அரைத்து எடுத்தால் தான் இந்த மசாலா தோசைக்கு நல்ல உரைப்பு கூடுதலாக மசாலா தோசைக்கு இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் தாளிப்பு. இந்த தாளிப்புக்குள்ளே நான் கறி லீஃப், கொரியண்டர் லீஃப், ரை, ரெட் சில்லி, குமின் சீட், பெனல் சீட் இவ்வளவு வந்து சேர்த்துருக்கிறேன். லைட்டாக வந்து 1 மினிட் வந்து நீங்கள் குக் பண்ணிவிட்டு சேர்த்து விட சரியாக இருப்பார். அவ்வளோதான், சட்னியும் வந்து இப்போ ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து தோசையை வந்து எப்படி சுட்டெடுப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து தோசையை சரியாக சுட்டெடுப்பதற்கு தோசை கல்லை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்டா பார்ப்போம். தோசை கல் வந்து 50% தான் ரெடியாக இருக்க வேணும், அதாவது ஹீட்டாக இருக்க வேணும். 50%க்கு மேலே ஹீட் இருந்ததுண்டா நீங்கள் இப்படி தோசை கல்லில் தோசையை ஊற்றிட்டு இப்படி சுற்றி விடும்போது தோசை மா வந்து திரைஞ்சிடுவார். அதற்கும் குறைய வைத்திங்களாக இருந்தால் மா வந்து பொங்கி வர மாட்டார். அதனால் வந்து அடுப்பின் ஹீட் வந்து 50% மீடியம் ஹீட்டில் வைத்திருக்க வேணும். இப்போ வந்து தோசையில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கொள்ளுகிறேன். மறுபடியும் அடுப்பு ஹீட்டை வந்து கொஞ்சம் குறைத்து விட வேணும், இல்லையென்றால் தோசை எரிந்துடுவார். லைட் ப்ரௌன் கலரில் சுட்டெடுக்க வேணும்.
மசாலா தோசை வந்து இப்படி வந்து லைட் கலர் ப்ரௌன் கலரில் வர வேணும். அப்படி சுட்டெடுத்து நீங்கள் அவுட் சைடில் வைக்கும்போது மசாலா தோசை லேட்டாக வந்து நல்ல சாஃப்டாக அழகாகவும் இருப்பார். இப்படி வந்து நீங்கள் தோசை வந்து மசாலா தோசை வந்து சுட்டெடுக்க வேணும். இது வந்து மசாலா தோசை எப்போவுமே டிஃப்ரெண்ட் தானே. நார்மல் தோசைக்கும் மசாலா தோசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது வந்து நாங்கள் கடலை பருப்பெல்லாம் சேர்த்து சுடுகிறபடினால இப்போ வந்து நான் இன்னும் ஒரு தோசை வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த தோசைக்கு வந்து நான் நெய் சேர்த்து கொள்ளுகிறேன். தோசை வந்து இன்னமும் வந்து மெல்லிசாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் இதற்கு வந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். மசாலா தோசைக்கு கூடுதலாக வந்து நெய் அல்லது பட்டரில் தான் சுடுவார்கள். இல்லைன்னு சொன்னால் நல்லெண்ணெயில் சுட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த தோசைக்கும் வந்து உள்ளுடன் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். நாங்கள் ஏற்கனவே வந்து மேக் பண்ணி வைத்திருந்தது உங்களுக்கு தெரியும் தானே. நான் ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். பொட்டாட்டோஸ் ரெசிபி வந்து எப்படி மேக் பண்ணுறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா தோசை ரெசிபி வந்து இந்த ரெசிபி வந்து என்னுடைய மூத்த மகள் வந்து எப்போவுமே ரொம்பவும் விரும்பி கேட்பா. ஒவ்வொரு நியூ இயருக்கும் அவளுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்களுக்கு எப்போதுமே நான் மேக் பண்ணுவேன். அவள் கூடுதலாக வந்து நியூ இயருக்கு சாப்பிடுவா. என்னுடைய மகளுக்காகவும் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் சேர்த்து இந்த ரெசிபியை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் சட்னி வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எதற்காக என்று சொல்லிட்டேன்னா மசாலா தோசைக்கு கூடுதலாக வந்து சட்னியும் எல்லாருக்கும் விருப்பம். மசாலா தோசைக்கு வந்து சட்னி வந்து நிறைய விதத்தில் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இலங்கை முறையின்படி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து மசாலா தோசை ரெசிபி, மசாலா தோசைக்கு உள்ளுடன் எப்படி மேக் பண்ணுறது, சட்னி ரெசிபி எல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி தந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய ரெசிபி எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லிச்சேன்னா என்னுடைய ரெசிபிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஏற்கனவே சுட்டு வைத்திருக்கிற மசாலா தோசையின் சுவையை பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த பாருங்க, மிகவும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ரெசிபியை உங்களுக்காக தந்திருக்கிறேன். இந்த ரெசிபிகளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்க இருந்தால் என்னுடைய வீடியோஸு கீழே வந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொள்ளுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து விடைபெறப் போகிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இன்னுமொரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.